நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃபுட்டு செய்கிறோமோ, லைக் பிரியாணி ஆர் சிக்கன் ஆர் வந்து மட்டன் இந்த மாதிரி ஆர் ஈவன் வெஜிடேரியன் கறி லைக் காலிஃப்ளவர் பட்டாணி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம போட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம டெய்லி வந்து இதை போட்டு நம்ம அரைக்கணுங்கிறதுல இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி அரைச்சி உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பூண்டு இஞ்சி இது ரெண்டுமே வந்து சமமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து இதில் நான் 50 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன், இதுவும் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் இதோட தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய மண் இருக்கும் இதில், அதனால் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதோட சேர்த்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு. ஸோ பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து நான் 2 கிராம் அப்படி எடுத்துருக்கிறேன். இதுவும் ஓரளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து குட்டி மிக்ஸி ஜாரில் சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா அரைப்படும். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அளவுக்கு நம்ம வந்து அது கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைக்கிறோமோ, பட் அட் த சேம் டைம் வந்து அது நல்லா வந்து சாஃப்டாக நல்லா அரைப்படணும். அதை எடுத்து நல்லா வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 2 to 3 வீக்ஸ் கூட அது வச்சுக்கலாம். இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலா டிஷ்ஷஸ் நம்ம செய்கிறோமோ அப்போ வந்து இந்த ஒரு ட்ரை ஸ்பூன் வச்சு இதை கொஞ்சமாக நம்ம எடுத்து இதை நம்ம போட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த சோம்பு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் நல்லா ஒரு பொடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு நம்ம போட்டு அரைக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போடுறேன், காட்டுறேன், அரைச்சிட்டு காட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பவுடராக இருக்குது. இப்போ இதோட வந்து நம்ம இந்த பூண்டு கொஞ்சம், இந்த இஞ்சி கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இது மாதிரி தள்ளி விடுங்க. இனியும் நம்ம தண்ணி ஊற்றல, இருக்கிற மீதி பூண்டும் இஞ்சியும் நம்ம போட்டுடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இருங்க, அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இந்த இதுக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டம்ளரில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா போட்டு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்படியும் ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து அது இருக்கும். I have taken equal quantities of ginger and garlic. To this I have added 2 grams of cinnamon, cardamom and cloves and a teaspoon of fennel seeds. I put everything in a mixer jar, added a bit of water, added little water and I've ground this to a fine paste. This I'll transfer it to in a container. It can be stored for almost 2 to 3 weeks. This paste can be used for making any kind of veg gravies or non-veg gravies, biryanis, chicken, mutton, everything. It saves a lot of time. Please try this. Thank you. எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா நம்ம வந்து ஸ்பூன் வச்சு நம்ம வந்து அரைக்கணும். கை வச்சு அரைக்காதீங்க, அப்போ தான் பொருள் வந்து கெடாமல் இருக்கும் நமக்கு.